மக்கள் விரும்பும் வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன். சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்த தினத்தன்று நான் வெளிநாட்டில் இருந்த காரணத்தினால் வர இயலாமல் போனது. வர இயலாமல் சென்றாலும் அங்கிருந்து இரங்கல் செய்தி அனுப்பியது ஒரு வேதனை அளித்த ஒரு நாளாகத்தான் நான் கருதுகிறேன், ஒரு கருப்பு நாளாகத்தான் நான் கருதுகிறேன். வாழ்க்கையில் அந்த வெளிநாடால் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு சுகமான ஒரு காலகட்டத்தில் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களை நான் சந்திக்க நேரிட்டது. அந்த சந்திப்பு இன்றளவில் என்னால் மறக்க முடியாத ஒரு சந்திப்பு. அந்த நேரத்தில் என்னை புலனுரசாணி படத்தில் நடிக்க வைத்து தொடர்ந்து 5 படங்கள் அவருடைய சொந்த தயாரிப்பில் தனது போட்டியாக வந்து விடுவார் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு நான் உருவான பிறகும் என்னை வைத்து ராவுத்தர் ஃபிலிம்ஸில் அவர் தயாரிக்க நான் நடித்த தாய்மொழி அதில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி எனக்காக நடித்து கொடுத்தார். நான் பார்த்த பல மனிதர்களில் விஜயகாந்த் ஒரு சிறந்த மனிதராகத்தான் கருதுகின்றேன். அவர் உடல்நலம் இல்லாத சூழலில் அவரை சந்திக்க முடியாமல் 2 ஆண்டுகள் என்னால் அவரை பார்க்க முடியாத காரணம் உடல்நலம் குன்றி வீட்டிலே இருப்பதால் யாரும் அதிகமாக சென்று பார்க்க முடியாத சூழல் உண்மையிலே வருத்தம் அளித்தாலும் அவர் உடல்நலம் குணமடைந்து மீண்டும் சிறப்பாக தன் வாழ்க்கை பயணத்தில் அரசியல் பயணத்தில் வலம் வருவார் என்று நினைத்த எனக்கு இது மிகப்பெரிய வேதனை. எனக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் இது மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருக்கும். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள், அதை நாம் பின்பற்றுவோமாக என்று தான் என்னால் சொல்ல முடியும். அவர் இன்று இல்லை என்பது அது ஒரு பெரிய வேதனையாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை பல கட்டத்தில் அவருடன் நான் நடிகர் சங்கத்தில் பயணித்த காலகட்டங்கள், நடித்த காலகட்டங்கள், அவருடன் உணவருந்திய காலகட்டங்கள் நினச்சி பார்க்கும்போது அவர் இல்லைன்ற போது ஏற்கனவே 5 ஆண்டுகள் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போதே வருத்தமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை பயணத்தின் 40 ஆண்டு கலை விழாவுக்கு என்னை கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்து நான் அரசியல் ரீதியாக மாறுபட்டு இருந்தாலும் அவர் அழைத்தவுடன் அவர் அருகில் வந்து அமர்ந்து அந்த விழாவில் கலந்து கொண்டதை நினைத்து பார்க்கின்றேன். அந்த அளவுக்கு என் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து ஒரு சகோதரராக என்னை பாவித்த விஜயகாந்த் அவர்கள் என்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய சிறந்த பண்புகளை, குணாதிசயங்களை நாம் பின்பற்றுவோமாக என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது நான் என் சகோதரர் இழந்ததை ஒரு வேதனையாக கருதுகின்றனால நான் வேறு எதையும் நான் பேச விரும்பலை. யார் வராங்க யார் போகிறாங்க அதை பற்றி இல்லை. என்னை பொறுத்தவரை இன்று அவர் இல்லை, அந்த வேதனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை மறப்பதற்கு பல நாட்கள் ஆகலாம், பல ஆண்டுகள் ஆகலாம்.
அந்த வேதனையோடு நான் இங்கிருந்து செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் இந்த தருணத்தை எந்த ஒரு டிமாண்டும் நான் வைக்கல. என்னென்ன முடிவெடுக்கிறாங்க, எப்படி அவரை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது என்னுடைய கருத்துக்கள் அதில் இருக்கு. அவங்க குடும்பத்தாரை நான் போய் சந்திக்க இருக்கிறேன். இப்போ திருமதி பிரேமநாத் அவர்களை வீட்டில் சந்தித்து மகன்களை நேரில் சந்திக்க இருக்கின்றேன். சந்திக்கும் போது அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய பெயரும் புகழும் சிறப்பாக இருப்பதற்கான முயற்சிகள் நானும் பங்கு. முக்கிய அடையாளம் கொடுத்ததே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரோட மரணத்தப்போ முக்கியமான நிர்வாகிகள் யாருமே வரலங்கிறது அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் மீண்டும் அதே தான் பதில். என்னுடைய வடிவேலுக்கு நீங்கள் கேட்ட பதில் தான் இப்போதும். வராதவங்களை பற்றி இன்று பேசுகின்ற தருணம் அல்ல. ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்கிறார். அந்த நல்ல மனிதரின் ஆசி அவர்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி.